மாதிரி இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி குறைஞ்சு இருக்கிறது. முதல்ல 4 கேட்டகரியில இருந்தது, இப்ப அதை 2 கேட்டகரியா மாத்தி இருக்காங்க. அதாவது 5, 8, 18, 40 அப்படி இருந்ததை இப்ப குறைச்சு 5, 18 மட்டும் இப்ப அமுலாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை எதிர்கட்சியான காங்கிரஸ்ல முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவர்களே வரவேற்றிருக்கிறார். அதனால இவ்வளவு வருஷம் போட்டுட்டு ஏன் இப்ப நிறுத்துறீங்க அப்படின்றத விட, அந்த மக்களுக்கு இனி வருங்காலங்களில் ஜிஎஸ்டி வரி குறைக்கிறதுனால தொழில்கள் முன்னேறும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெவலப் ஆகும். அது மட்டும் கிடையாது, பல்வேறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனவே தேமுதிக சார்பாக நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். மத்திய அரசுக்கு எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க ஒரு விஷயம், இன்னைக்கு ட்ரம்ப் 50% போட்டாரு, இனி அவ்வளவுதான் இந்தியா பொருளாதாரத்துல இன்னைக்கு வீழ்ச்சி அடைய போகுதுன்னு தான் எல்லாரும் பேசினாங்க. பாருங்க அவர் என்ன பண்ணாரு, சைலண்டா போனாரு, என்ன மாநாட்டுல கலந்துக்கிட்டாரு. ஜப்பான், சைனா, ரஷ்யா மற்றும் எல்லாரையும் ஒன்னாக இணைத்து இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவின் பொருளாதாரத்தை மீண்டும் உயர்த்தி, அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாம, பாகிஸ்தானை மட்டும் டிபெண்ட் பண்ணாம, நீங்க இல்லைனாலும் எங்க மக்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்த முடியும் என்பதை மோடிஜி அவர்கள் மேஜிக் செய்து அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்திருக்கிறார். அதனால அதையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனவே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்பவர்களுக்கு அனைவருமே பாராட்டுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. நெகட்டிவ் மட்டும் எல்லாரும் பேசுறாங்க, அவ்வளவுதான் இனி பொருளாதாரம் முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான் ட்ரம்ப்பை எதிர்த்தது தப்பு தப்புன்னு. இன்னைக்கு செக் பாயிண்ட் வச்சாருல்ல, மீதி மாபெரும் வல்லரசு நாடுகளை இன்னைக்கு இந்தியாவின் நட்புறவு நாடாக மாற்றி, அமெரிக்கா தான் வல்லரசுன்றது கிடையாது. இனி பாருங்க, வருங்காலத்தில் இந்தியா நிச்சயம் வல்லரசாக நிச்சயமாக மாறும். கேப்டனோட படம் டைட்டில் மட்டும் வல்லரசுல, அதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே மத்திய அரசுக்கும் மோடிஜி அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.